dandruff is caused by a dry scalp. அதிக எண்ணெய் பசை இருக்கிற தலையில் கூட வரும். இன்னொன்று அது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் கூட வரும் டேண்ட்ரஃபு. இன்னொன்று வந்து இந்த டேண்ட்ரஃப்னு சொல்கிற இது வந்து நாட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு திஸ். சொரியாசிஸ் வர்றவங்களுக்கு கூட வந்து அந்த மாதிரி ஸ்கேல்ஸாக வரும். தீஸ் டூ கேன் பி கன்ஃபியூஸ். டெய்லி ஏர் வாஷ் பண்ணால் டேண்ட்ரஃப் வருமா? இல்லை, அது வந்து அப்படி கிடையாது, குறையலாம். நீங்கள் ஒழுங்காக நல்லா தலைக்கு ஊற்றி நல்லா ஹெல்த்தியாக தலையை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் அவாய்ட் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் வந்து ஒரு தொற்று நோய்னு சொல்கிறாங்களே, ஒரு இது ஸ்கேல்ப் இஷ்யூ தான். இட்ஸ் நாட் கண்டேஜியஸ். பேசிக்கலி இது ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் தொத்தாது. இந்த டஸ்ட்டு தலையிலேருந்து கொட்டுது இல்லை, அது பக்கத்தில் உங்களுக்கு வந்தால் நீங்கள் உடனே தொத்தின்னு நினச்சிக்கலாம். பட் இட் இஸ் நாட் கண்டேஜியஸ். டேண்ட்ரஃப் வந்து ஒன்லி டர்ட்டி ஹேர்ஸ்க்கு தான் வருமா? வரும், யாருக்கு வேணால் வரலாம். நீங்கள் ஹெல்த்தியாக தான் ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும். உணவு முறை, தூக்கம் இதெல்லாம் ஒரு காரணம். ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் கியூர் இட் பெர்மனன்ட்லி? நோ, அந்த மாதிரி தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் பர்மனெண்ட். க்யூர்ன்றது பெரிய வேர்டுங்க. இதில் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் க்யூர்ன்றது இன்ஃபேக்ட் அதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. இது வந்து மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் நல்ல ஷாம்பூஸு நல்ல குவாலிட்டியான பொருளை வச்சு யூஸ் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். டு நோ மோர் அபவுட் தி myths and facts surrounding health, heart, liver, kidney and lifestyle disorders, call, follow and subscribe Ayushman Holistic Health Center, Kundrathur, Chennai.